இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகள் முடித்த பின்னர் வெண்ணிற ஆடை சாற்றுவது வழக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சண்முக பெருமானுக்கு பச்சை நிற ஆடை சாற்றுவது இங்கே வழக்கமாக இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆளவாய் பெருமான் எனும் பெயர்கள்ல 4 உற்சவ மூர்த்திகள் இருக்கிறார்கள். இந்த உற்சவர்களில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி எனும் திருப்பெயரும் இருக்கிறது. கோவில் பின்புறத்துல மூலவருக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்க செல்ல தனியா நம்ம கட்டணம் அந்த கட்டணத்தை கட்டி நாம் உள்ளே சென்றால் பஞ்ச லிங்கங்களை நம்மால் தரிசிக்க முடியும். எல்லா கோவில்களையும் தெய்வங்கள் இருக்கும் நேர் பகுதியில தான் ராஜகோபுரம் அமைக்கிறது வழக்கம். ஆனா இந்த திருத்தலத்துல கோயிலின் ராஜகோபுரம் கிழக்கு திசையில் அமைக்கப்படாமல் மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிழக்கு பகுதியில் கடல் இருக்கிறதுனால ராஜகோபுரம் மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டது. இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தான பீடத்தின் உயரத்தை விட இந்த ராஜகோபுரத்தோட என்ட்ரியோட பீடத்தின் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால வருஷத்தோட 364 நாட்களும் இந்த வாசல் மூடப்பட்டிருக்கு. சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தேறிய பிறகு அன்று ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுர கதவு திறக்கப்படுகிறது.